ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இவ்வளோ நாளாக நான் தான் வீடியோ போட்டுட்ருந்தேன். ஸோ இப்போ நேரில் பேசி வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்திருக்கேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகளாக இருக்கட்டும், இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற உறவுகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நன்றி. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தவா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டோங்க. கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா ஒரு 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகா கீறி கீறி 3 மிளகா வச்சுருக்கோம். கருவேப்பிலை இப்போ இவங்களை அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை வதக்கி விடுங்க. இது கூட தேவைக்கேற்ப கல்லுப்பு போட்டுக்கோங்க. போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வதக்கிட்டு இருக்கும் போதே நல்லா ஒரு 1/2 கிலோ சிக்கனை நம்ம இது கூட போட்டு இவங்களையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அது கூட சிக்கன் வேகிறதுக்கு தேவையான ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற்றிட்டோம். இப்போ கொஞ்சம் நேரம் இது வேகட்டுங்க. பாருங்கள், ஓரளவு கறி வெந்துருச்சு. இப்போ இது கூட கரம் மசாலா 1 ஸ்பூன், காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு பெரிய ஸ்பூனு, பெப்பர் தூள் இதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகி வரணும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டுங்க. எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 2 சில்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட ஒரு 4 முந்திரி போட்டுக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரை. இப்போது நாம் அந்த ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நாம் இது கூட சேர்த்துக்கலாங்க. சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கடைசியில் நாம் மல்லி இலை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.